ஹாய், நான் மேகலா. ஆஷாட நவராத்திரி. ஆஷாட நவராத்திரி ஜூன் ஜூலையில் வரும். தமிழ் மாதத்தில் ஆனி ஆடி மாதத்தில் வரும். இந்த வருஷம் 2024 ஆஷாட நவராத்திரி ஜூலை மாதம் 6ஆம் தேதியில் இருந்து ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆஷாட நவராத்திரி விவசாயத்தை மையப்படுத்தி வழிபாடு செய்யக்கூடியது. இந்த வழிபாடு செய்கிறதுக்கு வராகி அம்மாவோட ஃபோட்டோ, விக்கிரகம், சூலாயுதம், கலப்பை இதை எல்லாமே வச்சு கூட வழிபாடு செய்யலாம். மயில் தோகை இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணலாம். ஜோதிடத்தில் விவசாயத்துக்கு காரகன் சந்திரன். அதனால் ஆஷாட நவராத்திரி வழிபாடு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் வழிபாடு செய்யலாம். மாலை 6 மணிக்குள்ள இருந்து சந்திரன் எப்போ இருக்குதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். ஆஷாட நவராத்திரியை விவசாயிகள் மட்டும்தான் கும்பிடணும்னு இல்லை. நம்ம ஒரு காரியம் நினச்சிருப்போம், அந்த காரியம் நிறைவேறதுக்கும் வழிபாடு செய்யலாம். நோய் நொடிக்காண்டி வழிபாடு செய்யலாம். மனக்குழப்பம், எதிரிகள் தொல்லை இருந்தாலும் வழிபாடு செய்யலாம். ஆனால் எதிரிகள் தொல்லைக்காண்டி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு தொல்லை கொடுத்த எதிரிகிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறதான் சொல்லணுமே தவிர அவங்களுக்கு தீங்கு செய்யின்னு சொல்லி வழிபாடு செய்யக்கூடாது. வீடு, நிலம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலோ வழிபாடு செய்யலாம். பூர்வீக சொத்து, பாகப்பிரிவினை எல்லாம் இருந்தாலுமே நம்ம வழிபாடு செய்யலாம். கடன் பிரச்சனைகளுக்கு வழிபாடு செய்யலாம். வேலையில் இருந்தால் வழிபாடு, சொந்த தொழில் செய்கிறவங்க வழிபாடு செய்யலாம். குழந்தை பாக்கியத்துக்காண்டி வழிபாடு செய்யலாம். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வர்றதுக்காண்டி வழிபாடு செய்யலாம். திருமணம் நடக்கிறதுக்கு வழிபாடு செய்யலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காண்டி வழிபாடு செய்யலாம். தடைகள், துன்பங்கள் இருந்தாலுமே வழிபாடு செய்யலாம். அதாவது கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் வழிபாடு செய்யலாம். தினமுமே வராகிக்குரிய அர்ச்சனை மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை நவராத்திரி 9 நாளுமே 108 தடவை சொல்லணும். ஆஷாட பஞ்சமி உஜன பிரியாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். ஆஷாட நவராத்திரி வழிபாடு செய்யும் பொழுது, அதாவது 4ஆம் தேதியே வீடெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி நம்ம பூஜை அறையெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு 5ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு கலசம் வைக்கணும். 2024 ஜூலை மாதம் 5ஆம் தேதி கலசம் வைக்கிறதுக்கான நேரம் மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே கலசம் வைக்கணும். கலசம் நவதானிய கலசம் வைக்கணும். கலசத்தில் அதாவது கீழே ஒரு தாம்பளத்தட்டில் பச்சரிசி பரப்பி, பச்சரிசிக்கு மேலே ஒரு 5 ரூபா நாணயம் வச்சு, நாணயத்துக்கு மேலே ஒரு விரலி மஞ்சள் வைக்கணும். அதற்கு மேலே ஒரு குங்குமம் வச்சு, அதற்கு மேலே கலச செம்பு வைக்கணும். கலச செம்பில் நிறையிற அளவுக்கு நவதானியங்கள் 9 தானியங்களும் ஒவ்வொரு கைப்பிடி அளவு பிடிக்கிற மாதிரி 9 தானியம் போடுற மாதிரி உள்ள கலசத்தை தயார் பண்ணி வைக்கணும். 9 நாளுமே அந்த கலசம் வைக்கணும். வச்சுட்டு அந்த கலசத்தை 2024 ஜூலை மாதம் 16ஆம் தேதி இரவு 7:30லேருந்து 8:30க்குள்ளே கலைக்கணும். கலசத்தை 5ஆம் தேதியே வச்சுட்டு 16ஆம் தேதி தான் கலசத்தை எடுக்கணும். நவதானியத்தை கோபுரம் மாதிரி கலசம் ஃபுல்லாக வைக்கலாம். இல்லைன்னா செம்புக்கு மேலே மட்டை தேங்காவும் வச்சு, மாயிலை வச்சு, வஸ்திரம் வச்சு, மஞ்சள் குங்குமமும் வச்சு வழிபாடு செய்யணும். ஜூலை மாதம் 6ஆம் தேதி முதல் நாள் அன்றைக்கு இரவு 9:30லேருந்து 10:30க்குள்ளே பூஜை பண்ணணும். அன்றைக்கு தீபம், தேங்காய் தீபம் ஏற்றணும். திரி தேங்காய் தீபத்துக்கு வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றணும். வராகி அம்மா விக்கிரகம் வச்சுருக்கிறவங்க மஞ்சள் அபிஷேகம் பண்ணணும். வராகி அம்மா ஃபோட்டோ விக்கிரகத்துக்கு மாலை செவ்வரளி மாலை சாற்றணும். அன்றைய நெய்வேத்தியம் உளுந்து வடை. ஆஷாட நவராத்திரி 2ஆவது நாள் ஜூலை மாதம் 7ஆம் தேதி இரவு 9:30லேருந்து 10:30க்குள்ளே பூஜை பண்ணணும். அன்றைய தீபம் பஞ்சகவிய தீபம் ஏற்றணும். பஞ்சகவிய தீபம் ஏற்றும்போது திரி, தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றணும். வராகி அம்மா விக்கிரகத்துக்கு
குங்கும அபிஷேகம் பண்ணணும். அன்றைக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு செம்பருத்தி பூவால் அர்ச்சனை பண்ணலாம். இரவு 9:30க்கு பூஜை பண்ணுறதுனால செம்பருத்தி பூ சுருங்கி போயிடுங்கிறதுனால செம்பருத்தி இலையால் அர்ச்சனை பண்ணலாம். நெய்வேத்தியம் நவதானிய வடை. ஆஷாட நவராத்திரி 3வது நாள் ஜூலை மாதம் 8ஆம் தேதி அன்றைக்கு பூஜை செய்கிற நேரம் இரவு 7:30லேருந்து 8:30 வரைக்கும் பூஜை பண்ணலாம். அன்றைக்கு வராகி அம்மாவுக்கு சந்தன காப்பு அலங்காரம் பண்ணலாம், இல்லைன்னா சந்தன அபிஷேகமும் பண்ணலாம். அன்றைய தீபம் உப்பு தீபம் ஏற்றணும். ஒரு தாம்பலத்தில் கல் உப்பு பரப்பிக்கணும். தாம்பலம் மண் தாம்பலமாக இருக்கிறது நல்லது. அந்த உப்புக்கு மேலே 8 குறுமிளகு வைக்கணும். அதற்கு மேலே விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு மாதுளை பூவால் அன்றைக்கு அர்ச்சனை பண்ணணும். நெய்வேத்தியம் மிளகு சேர்த்த தயிர் சாதம். ஆஷாட நவராத்திரி 4வது நாள் ஜூலை மாதம் 9ஆம் தேதி இரவு 7:30லேருந்து 8:30க்குள்ளே பூஜை பண்ணணும். அன்றைக்கு தீபம் கலச தீபம் ஏற்றணும். கலச தீபம் கலசத்துக்குள்ளே தேன் ஊற்றி அதற்கு மேலே சங்கு வச்சு தீபம் ஏற்றலாம். கலச சங்கு தீபம் ஏற்றணும். அன்றைக்கு வராகி அம்மா விக்கிரகத்துக்கு நவதானிய அபிஷேகம் பண்ணுறது நல்லது. அர்ச்சனை பண்ணுறதுக்கு நந்தியாவட்ட பூவால் அர்ச்சனை பண்ணலாம். நெய்வேத்தியம் மொச்சை சுண்டல் வச்சு நெய்வேத்தியமாக வச்சு படைத்து வழிபாடு செய்யலாம். ஆஷாட நவராத்திரி 5வது நாள் ஜூலை மாதம் 10ஆம் தேதி பூஜை செய்யும் நேரம் 6:30லேருந்து 7:30க்குள்ளே மாலையில் வழிபாடு செய்யணும். பூஜை பண்ணுற தீபம் 6 தீபம் ஏற்றணும். 6ம் பல தீபம் ஏற்றலாம். பல தீபம் ஏற்றும்போது நெய் தீபமாக இருக்கணும். வராகி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுறது அரிசி மாவு அபிஷேகம் பண்ணலாம். அர்ச்சனை பண்ணுறதுக்கு மலர் பவள மல்லிப்பூவால் அர்ச்சனை பண்ணணும். நெய்வேத்தியம் பானகம் வைக்கணும். ஆஷாட நவராத்திரி 6வது நாள் ஜூலை மாதம் 11ஆம் தேதி பூஜை பண்ணுறதுக்கான நேரம் மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே பூஜை பண்ணணும். அன்றைக்கு தீபம் வெள்ளை தீபம் ஏற்றணும். அச்சு வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த அச்சு வெல்லத்தில் நடுவில் குழி மாதிரி இருக்கும்ல, அந்த குழியில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். 6 அச்சு வெல்லம் வச்சு 6 தீபம் ஏற்றணும். வராகி அம்மாவோட விக்கிரகத்துக்கு தேனாபிஷேகம் பண்ணுறது நல்லது. அர்ச்சனை பண்ணுறதுக்கு முல்லை மலரால் அர்ச்சனை பண்ணலாம். நெய்வேத்தியம் மிளகு தோசை செய்யணும். ஆஷாட நவராத்திரி 7வது நாள் ஜூலை மாதம் 12ஆம் தேதி மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே பூஜை பண்ணுற நேரம். தீபம் மருதாணி தீபம் ஏற்றணும். மருதாணி தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பலத்தட்டில் மருதாணி இலையை பரப்பி அதற்கு மேலே 11 நாணயங்கள் வச்சு விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும். அபிஷேகம் பாலாபிஷேகம் பண்ணணும். பாலாபிஷேகம் காய்ச்சாத பாலில் குங்குமப்பூ கலந்து அபிஷேகம் பண்ணணும். மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணணும். நெய்வேத்தியம் பால் வைக்கணும். பாலில் காய்ச்சின பால் வைக்கணும். காய்ச்சின பாலில் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், பச்சை கற்பூரம் கலந்து நெய்வேத்தியமாக பால் வைக்கணும். ஆஷாட நவராத்திரி 8வது நாள் ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு 9:30லேருந்து 10:30க்குள்ளே பூஜை பண்ணணும். தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றணும். அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணுறதுக்கு பன்னீரும் தண்ணியும் கலந்து அது கூடவே 5 ஏலக்காய், 5 கிராம்பு இதெல்லாம் தட்டி அந்த தண்ணியில் கலந்துக்கணும். சிறிது பச்சை கற்பூரம், 5 துளசி இலை, சிறிது மஞ்சத்தூள் இவ்வளவும் ஒன்றா கலந்து அபிஷேகம் பண்ணணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு பவள மல்லியால் அர்ச்சனை பண்ணணும். நெய்வேத்தியமாக வெள்ளரி பழம் வைக்கலாம். ஆஷாட நவராத்திரி 9வது நாள் ஜூலை மாதம் 14ஆம் தேதி பூஜை பண்ணுறதுக்கான நேரம் மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே பூஜை பண்ணணும். தீபம் மாவிளக்கு தீபம் ஏற்றணும். அபிஷேகம் தேங்காய் பூ அபிஷேகம் பண்ணணும். தேங்காவை துருவி பூ மாதிரி இருக்கும்ல, அந்த பூக்களை அர்ச்சனை பண்ணணும்.
தேங்காய் பூ வந்து அபிஷேகம் பண்ணணும். அர்ச்சனை பண்ணதுக்கு செவ்வந்தி பூவால் அர்ச்சனை பண்ணணும். நெய்வேத்தியம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணணும். ஆஷாட நவராத்திரி 10வது நாள் ஜூலை மாதம் 15ஆம் தேதி. பூஜை பண்ணுறதுக்கான நேரம் வந்து இரவு 7:30லேருந்து 8:30க்குள்ளே. தீபம் வந்து எலுமிச்சம்பழம் தீபம் ஒரு தாம்பழத்தட்டில், ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு தீபம் தான் ஏற்றணும். 3 எலுமிச்சம்பழம் எடுத்து அந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ள சாறை எடுத்துட்டு அந்த பழத்தை முக்கோண சைஸில் 3 கார்னர்லேயும் ஒன்று ஒன்று வைக்கணும். அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே வந்து மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல, விரலி மஞ்சள், அது சின்னதாக அந்த பழத்துக்குள்ளே 3 விரலி மஞ்சள் வைக்கணும். ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு மஞ்சள் துண்டு வைக்கணும். அந்த எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் துண்டு வச்சுட்டு அது கூடயே கொஞ்சமாக குப்பை மேனி இலையும் 3 பழத்துலேயும் வைக்கணும். நித்திய கல்யாணி பூவும் அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு பூ வைக்கணும். அதுக்கப்புறம் தான் எண்ணெய் இல்லை நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். வராகி அம்மாவோட விக்கிரகத்துக்கு மாதுளைப்பழ அபிஷேகம் பண்ணணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு சாமந்தி பூவால் அர்ச்சனை பண்ணணும். நெய்வேத்தியமாக உருளைக்கிழங்கு வைக்கலாம். இந்த ஆஷாட குப்த நவராத்திரி வழிபாடு வந்து 6ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வழிபாடு செய்யணும். கலசம் வைக்கிறவங்க 5ஆம் தேதியே கலசம் வச்சிடணும். கலசம் கலைக்கிறது வந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி கலசத்தை எடுக்கணும். கலசத்தை எடுத்துட்டு அதில் உள்ள நவதானியங்களை தோட்டத்துலேயும் போட்டுடலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிருப்போம், அந்த இடத்துல வந்து நம்ம அதில் தூவி விடலாம். நம்ம சொத்து வந்து விற்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம், அது தடை இருந்துச்சுனாலும் அந்த இடத்துலையும் இந்த நவதானிய கலசத்தில் இருந்து நவதானியத்தை தூவி விடலாம். இல்லை ஏற்கனவே நம்ம இடம் வாங்கியிருந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். இடம் வாங்கியிருப்போம், வீடு கட்டலான்னா ஏதாவது ஒரு காரணத்தினால தடை இருந்திருக்கும். அதுக்கு நம்ம வழிபாடு செஞ்சுருப்போம்ல, அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் இந்த நவதானியத்தை பரவி விடலாம். எல்லோருக்கும் வராகியமாக ஆசிக்கிட்டுட்டேன். தேங்க்யூ.